இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு நன்மை நிறைந்த ஒரு காலமாக அமையட்டும். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்குறது மீனராசி. இந்த மீனராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான். காலபுருஷர்களுடைய அங்க அமைப்பில் 2 கணுக்கால்களையும் குறிக்கக்கூடிய 4வது உபயராசி இந்த மீனராசி. இந்த மீனராசியில் பிறந்த 3 நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம். இதெல்லாம் இந்த மீனராசியில் அடங்கும். இந்த மீனராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ராசியை சமய ராசியான பகலில் வலிமையுடைய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. பகல் பொழுதில் செய்கிற வேலை இவங்களுக்கு சாதகமாக அமையும். எந்த கிரகத்தாலும் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு அதிக பாதிப்பை எதையும் ஏற்படுத்தாது. ஏன்னா அதிர்ஷ்ட காற்று எப்பவுமே அவங்க பக்கம் அது கொஞ்சம் வீசிக்கிட்டே தான் இருக்கும். அதை கரெக்டாக இவங்க பயன்படுத்துறதுல மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன தவறுகளை செஞ்சுருவாங்க. மற்றபடி இவங்க பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி வரும். இந்த மீனராசியில் பிறந்தவங்க நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வருவாங்க. ஏன்னா குருவோட ராசியில் பிறந்ததுனால எப்பவுமே இவங்களுக்கு கற்பனை வளம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி உழைத்து முன்னுக்கு வரக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் என்னென்னா இவங்களுடைய இலகிய மனம்தான். இலகிய மனம் இருக்கிறதுனால ஒரு சில இடத்துல அது ப்ளஸ்ஸாகவும் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைனஸாகவும் அமைந்துடும். உங்களுடைய திறமை, தன்னம்பிக்கை இதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் சுக துக்கங்களை, அதாவது அடுத்தவங்களுடைய சுக துக்கங்களை கூட தன்னையுடையது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதனால தான் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்துடும். எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னுக்குள்ளே மறைத்து வைத்துக்க மாட்டாங்க. வெளிப்படையாக பேசிடுவாங்க. இடத்துக்கு தகுந்தற்போல கொஞ்சம் மாற்றி பேசக்கூடியவங்களாகவும் இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் சிறுபிள்ளைத்தனமாக அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடியவங்களாகவும் இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க. எதையும் ஒன்றுமே திட்டமிட்டு செய்வாங்க. அதனாலே என்னமோ சற்று பயமுந்த குணம் உடையவங்களாக இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க திட்டமிடுறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது வேறொன்றா இருக்கும். அதனால தான் கொஞ்சம் பயந்தோம். நம்ம கரெக்டாக திட்டமிடுறோம், ஆனால் அது கரெக்டாக முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இவங்களுக்கு பெரும்பாலும் வந்துடும். அதே மாதிரி யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் பழக மாட்டாங்க. பழகிட்டால் கூட ரொம்ப உயிராக நட்பாக பழகக்கூடியவங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ உயிர் நட்பாலாம் இவங்க பழக மாட்டாங்க. மேம்போக்காக பழகக்கூடியவங்களா இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3, 8 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவுடன் இணைய இருக்கிற இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். அதே மாதிரி சுக்கிரன் குரு பரிவர்த்தனையும் இந்த மாதத்தில் நடைபெற இருக்கு. 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரக பெற்று அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஐனசைன போகஸ்தானத்தில் சனி பகவானும் புதன் பகவான், சூரியன் என 3 கிரகங்கள் இருக்குது. இதனால் என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிரகநிலை மாற்றமெல்லாம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் பயிற்சியாக இருக்கிறார். மாசி மாதம் 12ஆம் தேதி 4ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறார். மாசி மாதம் 15ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்குள்ளேயே பயிற்சியாக இருக்கிறார். புதன் உங்களுடைய ராசியில் நீச்சம் பெற போக இருக்கிறார். அதே ராசியில் சுக்கிரனும் உச்சத்தில் குரு பரிவர்த்தனை நீச்சபட்ச ராஜயோகம் நடைபெற போகுது. ஒரு கிரகம் உச்சத்தில் இருக்கும்போது மற்ற கிரகங்கள் நீச்சமாகும் போதும் அதை நீச்சபட்ச ராஜயோகம் என்பார்கள். இது நல்ல பலனை தரும். மாசி மாதம் 17ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் வக்ரகமாக இருக்கிறார். இதனால் நல்ல ஒரு மாற்றம் நிகழ இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதனால் வரையிலும் பட்ட கஷ்டங்கள் கடந்த 2 ஆண்டு காலமாக நீங்கள் அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே இனி உங்களை விட்டு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். சூரியன் 12ஆம் இடத்துல பயிற்சியாவது நல்ல ஒரு தூக்கம், நிம்மதி இதெல்லாம் இல்லாமல் இதனால் வரையிலும் இருந்திருக்கும். இனி அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை
பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வெளிநாடு வெளியூருக்கு வேலைக்கு போகலாம் அல்லது வெளிநாட்டுக்கு போய் ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். வெளிநாடு யோகம், வெளிநாடு செல்வதற்கான யோகம்லாம் நிறையா இருக்குது. வெளிநாட்டு தொழில் செஞ்சிங்கனாலும் அது நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி வரும். வருவாய் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது. எதிரிகளால் ரொம்ப பலவீனமடைந்த நீங்கள் இனி ரொம்ப பலமாக தைரியசாலியாக வளம் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். சுப விரயமும் வீட்டில் கொஞ்சம் நடைபெறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதனால் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைந்துடும். குடும்பத்தாரோடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற மற்ற உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் உங்களுடைய தாய் தந்தையாருக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு சில மீனராசி அன்பர்கள்லாம் வெளியில் அல்லது வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ நடைபெறக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்குது. விவாகரத்து பெற்றவங்க மறுமணம் செய்வதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் அமையும். தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. அதே மாதிரி தாய் வழி உறவுகளால் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. கடந்த காலத்தில் கூட கொஞ்சம் தொய்வாக சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருந்திருப்பீங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. இந்த காலகட்டத்தில் தேவையான அனைத்து வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளெல்லாம் கூட வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து முடிவெடுப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தை கூட ஒரு சிலர்லாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. விரிவுபடுத்துங்க, நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வாடிக்கையாளரோட எண்ணிக்கையும் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். மீனராசி என்பர்கள் எப்பவுமே பேச்சு திறன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வருகின்ற நாட்கள்லையும் பேசிய பல காரியங்களை சாதிக்க இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சிந்தித்து செயல்படுவீங்க. ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா சிறுபலத்தனமாக ஏதாவது ஒரு பிரச்சனையை செய்துட்டு அதில் போய் வில்லங்கத்தில் மாட்டிக்கொள்ளுவீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சிந்தித்து முடிவெடுப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்குது. குடும்பத்தில் கூட நல்ல ஒரு ஒற்றுமை, ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது. உங்களுடைய தொழிலை இப்போ கொஞ்சம் விரிவுபடுத்துவீங்க. அந்த தொழிலெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு காரணமாக சில பேரில் பிரிந்து கூட இருப்பீங்க. அவங்கெல்லாம் ஒன்று சேருவதற்கான ஒரு யோகமெல்லாம் இருக்குது. ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தாய் தந்தையோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நிலம், வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. சொத்து சம்மந்தமான பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான முடிவு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக அவசரப்படாமல் முடிவுகளுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி மற்றவங்கக்கிட்டையும் கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கெல்லாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு வயிறு வலி, தோல், ஒவ்வாமை, அதே மாதிரி கழுத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அப்பப்போ வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. நீண்ட தூரம் பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேசுங்க. ஏதாவது ஒன்று பேசிட்டு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பிடிவாதமாக பேசக்கூடிய சூழ்நிலையும் இந்த டைம் உங்களுக்கு அமைஞ்சிடும். அதனால் சின்ன சின்ன வார்த்தைகளை பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. வீண் விரயம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த மாதத்தில் அமையும். கவனமாக இருந்து மற்றவங்களுடைய ஆலோசனையும் கொஞ்சம் கேட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. பெண்கள் விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆவணங்களையோ அல்லது நகைகளையோ ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த மீனராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அருகில் ஏதாவது முருகன் கோவில் இருக்குது அப்படின்னா அந்த கோவிலுக்கு சென்று செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு போய் வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோ. தேங்க்யூ.